அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் வந்து ஐஆர்டிக்கு போகிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற இடத்துலேருந்து எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் போகலாம், அந்த கோயிலை பார்க்கலான்னா, அதாவது கான்பூர்லேருந்து போகலாம், வாரணாசி, அலகாபாத்து, புதுடெல்லியிலேருந்து அதிக தூரங்க, 605 கிலோமீட்டர். நாங்கள் டெல்லியிலேருந்து தான் போகிறோம். இதில் பாட்னாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 405. நீங்கள் இருக்கிற தூரத்துலேருந்து போகலாம். இதுதான் வந்து டெல்லியிலேருந்து லக்னோவுக்கு போகிற ட்ரெயின். இதுதான் டெல்லியிலேருந்து லக்னோவுக்கு போகிற ட்ரெயின். இப்போ இது போல் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு நேராக வந்து அயோத்தி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அது லக்னோவில் இறங்கிட்டோம். இறக்கி அந்த லக்னோவில் வந்து அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் அது. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, அதுதான் லக்னோ ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் அங்கே வந்து லக்னோலேருந்து அந்த ஒரு ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் வந்து இது அயோத்திக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சி அதில் நாங்கள் ஏறி இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரெயினாக ரொம்ப எக்ஸ்பிரஸ், அதாவது வேகமாக போகும். இதுதான் வந்து அயோத்தி ரயில்வே ஸ்டேஷனு. அயோத்தி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். இதில் நம்ம இறங்கிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வேணும்னா யாராவது கைடு பிடிச்சி சுத்தமாக எல்லா இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம். ஆனால் நல்லா தயாராக அதாவது மொத்தம் அதில் வந்து நம்ம ஃபுல் டே பார்க்கணுன்னா, ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்கணுன்னா 3 நாள் ஆகும். நாங்கள் வந்து ஒரு நாள் காலையில் கிளம்பி நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் போகும்போதே நைட் ஆகிடுச்சி. நைட் ஆனதுக்கப்புறம் இதுதான் வந்து அயோத்திக்கு உள்ளே என்ட்ராகிற இடம். அதாவது உள்ளே என்ட்ராகிற இடம்னா ஸ்டார்டிங் பிளேஸ் அது. அதில் வந்து ஸ்டார்டிங் பிளேஸில் நாங்கள் அப்போ தான் உள்ளே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி என்ட்ராகி போயிட்டுருக்கோம். உள்ளே என்ட்ராகி போயிட்டுருக்கோம். அப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. இதுதான் ஸ்டார்டிங் பிளேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஸ்டார்டிங் பிளேஸ். இந்த இது மாதிரி தெரியும் பாருங்கள், அந்த உள்ளே போகிறதுக்கு வழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோ பிடிச்சிட்டு அதில் வந்து ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது 2 சைடும் கடை போட்டிருப்பாங்க. அந்த நேரம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. 2 சைடும் கடையாக இருக்குது பாருங்கள். அது ஆட்டோவில் பிடிச்சி அதே டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அது அயோத்தி ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஒரு நாள் வீடு எடுத்துக்கலாம். வீடு எடுத்தாக்கா ஒரு நாள் வாடகை வந்து பார்த்திங்கன்னா 1500 அதுபோல் வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கணுமோ அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு வீடு எடுத்து தங்கி அதுக்கப்புறம் பார்க்கும்போதே நாங்கள் வந்து 2, 3 பிளேஸ் தான் பார்த்தோம். எல்லா பிளேஸும் பார்க்க முடியல. இதை சுற்றி உள்ள கடை அதுக்காட்டியும் பொழுது போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அந்த வீடு எடுத்து பிடிச்சி அது வீட்டிலேருந்து நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொழுது போன நேரத்துக்கு நாங்கள் போனோம். அந்த வீட்டில் தங்கிட்டு நாங்கள் வந்து சரை நதிக்கரம் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போனோம். சரையு நதி, அதில் வந்து எல்லா நதியும் கலந்து வருமா, கங்கை, யமுனா, சரஸ்வதி அந்த நகையெல்லாம் கலந்து வருமா. இப்பொழுது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், அந்த இதுதான் ஆர்த்தி பார்த்தோம். அந்த சரை நதியில் பாருங்கள் ஆர்த்தி காட்டுறாங்க பாருங்கள். நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா அது நல்லா பொழுது போயிடுச்சு. இதுதான் சரை நதி. இப்போ ஆர்த்தி காட்டிகிட்ருக்காங்க. எல்லாம் பூஜை செஞ்சு பாருங்கள், ஆர்த்தி காட்டுறாங்க பாருங்கள். அதை வந்து ஆர்த்தி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது நதி உள்ள எல்லோரும் இந்த நேரத்தில் தான், அதாவது 7 மணிக்கு மேலே தான் ஆர்த்தி காட்டுவாங்க அந்த சரை நதியில். பகலில் காட்ட மாட்டாங்க. அதனால் பாருங்கள், அதுதான் அந்த ஆறு. அதை வந்து ஆற்றுல நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம். கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் கும்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா ஆர்த்தி தான் அங்கே காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு நாங்கள் வந்து உடனே சாமி கும்பிட்டுட்டோம். சரி எப்படியும் வந்து அந்த ஆற்றுல குளிக்கணும்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு அதில் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். வந்து இதை நல்லா பாருங்கள், நல்லா ஆர்த்தி காட்டுறாங்க பாருங்கள். இதுதான் அந்த சரை நதி. பகலில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி தெரியும். பகலில் பார்த்திங்கன்னா இது போல் தெரியும். அதில் வந்து இப்போ நாங்கள் நைட்டுக்கு போனதால் பார்த்திங்கன்னா நைட்டில் நாங்கள் அதில் சரை நதியில் குளிச்சுருக்கோம். அது தலையெல்லாம் மொழிட்டு குளிச்சுருக்கோம். குளிச்சுட்டு அப்போ நைட்டில் குளிச்சுட்டு நம்ம வந்து அங்கேயே ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கெலாம் இடம் இருக்கும். வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு நம்ம வந்து வரலாம். அப்படி வரும்போது நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டு அந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா இது போலவே செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பஸ் ஸ்டாப் மாதிரியே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ராமர், லட்சுமணன், சீதை இருக்கிற மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் தூரத்துக்கு செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு இதே போல் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் பாருங்கள், இதை பார்த்து முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து சரை நதியை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் நின்று கொஞ்சம் டீ குடிச்சிட்டு நம்ம வந்து அங்கேயே ஹோட்டல் இருக்கும். அந்த இடத்துலையே ஏதோ சின்ன ஹோட்டலில் கையேந்தி போக மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இதுக்கு வந்துவிட்டோம், ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்கு. அதுதான் ஆஞ்சநேயர் கோயில்.
இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். அந்த நேரத்தில் நல்லா நெரிச்சு தள்ளி விட்ருவாங்க. இதுதான் கோயில், இதுதான் சாமி இருக்குது பாருங்கள். அர்ச்சனை பண்ணுறாங்க. நம்ம வந்து பூ மாலைலாம் வாங்கிட்டு கொடுத்து லட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். இதில் அப்படியே வாங்கிட்டு போட்டு அவங்க திரும்ப லட்டு அவங்க 2 மணி எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க நமக்கு. பாருங்கள், இதுதான் ஆஞ்சநேயர் சாமி. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், பார்க்க கூட முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு பூலாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்தோம். திரும்ப வரும்போது அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு மறுநாள் காலையில் பாருங்கள், நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து சாமி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். ராமரை பார்க்க கிளம்பிட்டோம். இதுதான் வந்து அந்த ஸ்டார்டிங் பிளேஸு. அதாவது வந்து உள்ளே போகிறதுக்கு நம்ம திருப்பதி போலவே நமக்கு வந்து கேட்டு அமைச்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப தூரமாக கேட்டில் போகிற மாதிரியே இது உள்ள கேட்லேயே, அதாவது லைனில் நம்ம போகணும். திருப்பதியில் போகிற மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் போக பார்த்திங்கன்னா நிறையா லைன் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் போக பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 50,000 மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இதில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும், செம்ம கூட்டமாக இருக்கும். இதுதான் வந்து அந்த லைனுக்கு போகிற வழி. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம கையில் எதுவுமே கொண்டு போக முடியாது. மொபைலா, பேக்கா எதுவுமே கொண்டு போக முடியாது. சாமியை தரிசனம் பண்ணும்போது கையில் எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. பணம் மட்டும்தான் வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே நம்ம லாக்கரில் வாங்கி வச்சுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லைன் போயிட்டுருக்கு பாருங்கள். இதே போல் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு லைனில் போகணும் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு, கும்பிட்றதுக்கு. ரொம்ப தூரமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா திருப்பதி போலவே கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. தினந்தோறும் அவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு. ஆனால் இன்னும் அங்கே வந்து வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்பொழுது இருக்கிற பிளேஸு ஃபுல்லாகவே, அதாவது இந்த தேதியில் நாங்கள் எங்கே எப்போ போனோன்னா 23/5/2024 போன டேட் இது. அப்பொழுது இருக்கிற பிளேஸ், எல்லா பிளேஸும் அந்த பிளேஸு. இது உள்ளே அப்படியே லைன்லேயே போகும்போதே நான் எடுத்தது, கொஞ்சம் வீடியோ எடுத்தது. அந்த கிட்டத்தட்ட நம்ம சாமியெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம சாமியை பார்க்க போகிறோம். இதுதான் வந்து அயோத்தி. அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ச்சைக்குரிய இடம். அதாவது பாபர் மசூதியும் ராமர் ஜென்மபூமி அயோத்தியில் தான் அமைந்துள்ளது. இதுதான் சாமி போகிற அந்த மேலே படிக்கட்டு உள்ளே போய் பார்க்குறது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த 2 படிக்கட்டு மாதிரி தெரியுது பாருங்கள், அதில் தான் நம்ம போய் பார்க்கணும். இது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா, அதாவது அரசியல் எடுத்த கொஞ்சம் மாற்றி எழுதிய ஊர் இதுன்னு சொல்லலாம். அதாவது விஷ்ணுவின் அவதாரமான ராமர் இந்த அயோத்தியை தலைநகராக கொண்டு கோசல நாட்டை ஆட்சி செய்ததால் வால்மீகி எழுதிய ராமாயண இதிகாசம் கூறுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இஸ்லாமியர்களின் ஆட்சி அயோத்தி நவாபின் ஆளுகையின் போது கீழ் 1722 முதல் 1948 வரை வந்தது. தளபதிகளில் ஒருவரால் இங்கு உள்ள வந்து பாபர் மசூதி கட்டப்பட்டது. அப்போ அயோத்தியில் இருந்த ராமர் கோவிலை இடித்துவிட்டு அவ்விடத்தில் பாபர் மசூதி கட்டப்பட்டதாக சங்க பரிவார் இயக்கங்களால் அரசியல் சர்ச்சைக்குரிய ஆளானது. அது வந்து உச்சகட்டமாக அங்கிருந்த மசூதியை வந்து சங்க பரிவார இயக்கங்களை வந்து அரசியல் சர்ச்சைக்கு ஆளானது. இதில் வந்து உச்சகட்டமாக அங்கிருந்த மசூதி வந்து சங்க பரிவார இயக்கங்களை வந்து தகர்த்தெறியப்பட்டது. அயோத்தி பிரச்சனை தற்போது வந்து 2019 உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாக்கப்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் மற்றும் ராபர் மசூதி வழிவகை செய்யப்பட்டது. அப்போ 2020 பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 5 நாள் வந்து பிரதமர் நரேந்திர மோடியார் தலைமையில் ராமர் கோயில் வந்து அதாவது கட்ட பூமி பூஜை வந்து நடத்தினாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 22/1/2024 திங்கட்கிழமை அன்று பிரதமர் தலைமையில் வந்து கோவில் வந்து திறக்கப்பட்டது. இந்த கோயில் வந்து இது வந்து தமிழ் கட்டிய கோயிலுங்க என்பதால் வந்து இது தமிழர்களின் ராமர் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கனக் பேலஸ், அதாவது கனக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம். இது வந்து ராமரும் சீதையும் இருப்பாங்க இந்த இடத்துல. அதாவது ராமரும் சீதையும் இந்த இடத்துல இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து விஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமர் சரையு ஆற்றங்கரையில் உள்ள கோசல நாட்டின் அரசன் தசரதின் மூத்த மகனாக பிறந்தார் என ராமாயண இதிகாசம் விளக்கப்படுகிறது. இப்போ வந்து இதை பாருங்கள், அந்த இதில் வந்து ராமரும் சீதையும் இருப்பாங்க. இப்போ வந்து ஆர்த்தி காட்டுறதுக்காக அங்கே வந்து எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. அதில் ராமரும் சீதையும் இருப்பாங்க, அதில் வந்து ஆர்த்தி காட்டுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அடுத்தது மகாராஜா பேலஸ். அது பாருங்கள், அதில் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா தசரத மகாராஜா அவர்
அவருடைய இடம். இது இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தசரத மகாராஜா கிடையாது, இது கனக் பவன். கனக் பவனை ராமரும் சீதை இருப்பாங்க. அதாவது வந்து சீதைக்கு வந்து ராமனுடைய அம்மா கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த இடம் வந்து. இது ஃபுல்லாகவே வந்து கனக் பவன். அதனால் இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே கனக் பவன். உள்ள அதாவது பார்த்திங்கன்னா முற்றம் போல் இருக்கும், சுற்றி நல்லா அழகாக கட்டி இருப்பாங்க. அது உள்ளே வந்து பாருங்கள் 4 வாசல் மாதிரி தெரியுது பாருங்கள், அதான் ஆர்த்தி காட்டுறது. அதில் வந்து உள்ளே வந்து ராமரும் சீதையும் இருப்பாங்க. திறந்து இப்போ ஆர்த்தி காட்டுவாங்க பாருங்கள், அதில் வந்து 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அதாவது இந்த பிளேஸ் வந்து அதான் ராமர் சீதை. அந்த சாமியை திறந்துட்டு இப்போ ஆர்த்தி காட்டுறாங்க எல்லாருக்கும். பாருங்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள், ராமர் சீதையும் அந்த கோயில் உள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மகாராஜா பிளேஸு. அதாவது எப்படின்னா தசரத மகாராஜா அவருடைய பிளேஸ்னு சொல்லப்படுகிறது. இது வந்து தசரத மகாராஜா, அதாவது வந்து ராமருடைய அப்பா, அவர் வந்து அவருடைய அரண்மனையாக சொல்லப்படுகிறது. உள்ளே வந்து நாங்கள் போகும்போது ஆர்த்தி காட்டில் எல்லாம் மூடி இருந்தது. அது வந்து 4 மணி ஆகும் ஆர்த்தி காட்டுறதுக்கு. அதனால் நாங்கள் வெளியே இருந்தபடியே பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே அழகாக நல்லா டெக்கரேஷன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா சிறப்பாக சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இது அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே நல்லா டிசைன் பண்ணி. இவர் வந்து தசரத மகாராஜாவுடைய பிளேஸ், அவருடைய வாழ்ந்த காலம், அவருடைய இருந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது மேலே அந்த தசரத மகாராஜா மேலே அந்த பிளேஸில் வந்து மேலே எல்லாமே இருக்குது. இந்த கோயில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேஸ். அங்கே என்னென்ன பிளேஸ்னால் இது வந்து நாகேஸ்வரநாத். இதுக்கு பேர் வந்து நாகேஸ்வரநாத் டெம்பிள்னு சொல்லுவோம். இது நாங்கள் போய் பார்க்கல, நீங்கள் போனால் போய் பாருங்கள் இந்த கோயிலை. இந்த நாகேஸ்வரநாத், இந்த கோயிலுக்கு பேர் வந்து நாகேஸ்வரநாத். அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா துளசி உதயன். அதாவது துளசி உதயன், துளசின் ஸ்மார்க் அப்படிங்கிற பிளேஸ். இது துளசி ஸ்மார்க்குங்கிற பிளேஸு. இதுவும் நாங்கள் போய் பார்க்கல, நாங்கள் வந்துவிட்டோம். அதனால் நீங்கள் போனால் முன்கூட்டியே ப்ரிப்பேராக நீங்கள் வந்து எத்தனை நாள் தங்கி எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இது அந்த பிளேஸ், அங்கே இருக்கிற பிளேஸ் முக்கியமான பார்க்க வேண்டிய பிளேஸு. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது ராமருடைய, அதாவது பார்த்திங்கன்னா முக்தி தரும் 7 இடங்களில் வந்து புனித நகரில் ஒன்று ராம ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அதாவது வந்து அடுத்தது நீங்கள் பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராஜ்தவர் மந்திர். இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராம ஜென்ம பூமி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதாவது பைசாபாத் மாவட்டத்தில் அயோத்தியில் ராமர் பிறந்தன அப்படின்னு சொல்லிட்டு இப்பகுதி ஃபுல்லாகவே ராம ஜென்ம பூமி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து டாம்பா பாபு பேகம். அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது இதெல்லாம் முக்கியமான பிளேஸு. இதெல்லாம் நாங்கள் பார்க்கல, போனால் நீங்கள் பார்த்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா முக்தி கிடைக்குங்கிறது நம்ம ஆன்மீகத்துக்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்கிறாங்க. போய் பாருங்கள். அதாவது முக்தி தரும் 7 இந்து இடங்களில் வந்து புனித நகரங்களில் ஒன்று ராம ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து குழந்தை ராமர் கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சரையு கேட்டு. இங்கே பார்க்க வேண்டிய பிளேஸ் சரையு கேட்டு, அதாவது சரையு நதிக்கரை. இதில் வந்து எல்லா நதியும் கலந்து வரதா சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து இது பகல் இதில் எப்படி இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதாவது வந்து ராம்கி பைடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸு இங்கே பார்க்கலாம். போனால் போய் பாருங்கள். இது வந்து அதாவது பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து 7வது அவதாரமான ராமர் சரை. இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா மணி பர்வத் டெம்பிள். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வந்து லக்னோவில் வரும்போது ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கே உள்ள 2 ஜவுளி கடைக்கு போனாக்கா பார்த்திங்கன்னா எல்லாமே எம்ப்ராய்டிங்காக இருந்துச்சு. A to Z வரைக்கும் எல்லா மெட்டீரியலும் எம்ப்ராய்டிங். சாரீ எடுத்தாலும் சுடிதார் எடுத்தாலும் மற்ற எந்த பொருள் எடுத்தாலும் எம்ப்ராய்டிங், கையால் எம்ப்ராய்டிஙங் பண்ண ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதில் ஒன்று நாங்கள் வாங்கினோம். இதான் ரிட்டன் வர ட்ரெயின். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.